உருக்குலைந்த கட்டிட குவியல். முகாம்கள் தந்தும் இவர் இங்கேயே உணவு சமைத்து வாழ காரணம், இதே கட்டிட குவியலுக்குள் தான் அவர் குடும்பம் புதைந்து கிடக்கிறது. இவரது மனைவி, சில குழந்தைகள், மைத்துனர், மாமனார் என 6 பேரும் இங்குதான் புதைந்து கிடக்கின்றனர். காசாவின் ஜபாலியாவில் எந்நேரமும் இடியும் குவியலுக்கு மத்தியில்தான் 1.5 ஆண்டுகளாக குடும்பத்தினரின் சடலங்களோடு வாழ்கிறார். அவ்வப்போது அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தேடி எடுத்து சுயமாக ஆறுதல் படுத்திக் கொள்வார். தற்போது தனது 2 குழந்தைகள் மாமியாரோடு இருப்பதாகவும், எப்படியாவது இறந்த தன் குடும்பத்தை மீட்டுவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் புல்டோசர்களுக்காக காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். எப்போது கேட்டாலும் இன்னும் இடிபாடுகளை அகற்றுவதற்கான வாகனம் வரவில்லை என்றே சொல்கின்றனராம். வெறும் 2 கைகளை கொண்டு எப்படி மீட்பது என 1.5 ஆண்டுகளாக காத்திருக்கிறார். அவரே முயற்சித்து வெளியே சற்று தெரிந்த தன் தாயின் சடலத்தை 3 துண்டுகளாக அறுத்து எடுத்து போர்வையில் வைத்து இறுதிச் சடங்கு செய்ததாக மனதை கல்லாக்கி கூறுகிறார். தாயை வெட்டி எடுத்த மகனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் என்றும் கூறி குற்ற உணர்ச்சியால் தவித்து நிற்கிறார். உருக்குலைந்த காசாவை மறுகட்டமைக்க முதற்கட்டமாக $50 பில்லியன் ஆகக்கூடும் என ஐநா கூறியுள்ளது. உலக நாடுகள் ஆளுக்கு ஒரு கை நீட்டினால் உயிர் வாழ்வோரின் தலைக்கு மேலே ஒரு பாதுகாப்பான கூரையை உருவாக்கலாம் என கூறுகிறார். ஏனெனில் இரவில் உறங்கும் போது எங்கே எஞ்சியிருக்கும் கட்டிடம் தன் மீது விழுந்து விடுமோ என அச்சம் வந்தால் போர்வையை போர்த்தி கொண்டு கண்ணை மூடி குடும்பத்தினரோடு உறங்குவதாக நினைத்து கொண்டு அப்படியே அழுதபடியே உறங்கி போவாராம் இவர். அதனால்தான் கூறுகிறோம், போரே இல்லாத புத்துலகம் வேண்டுமென்று.